நிலையங்கள் என்ற பெயர்ல தமிழ்நாடு அரசு நடத்துகிற வன்முறையினால் தமிழ்நாட்டின் விவசாயிகள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. குறிப்பா டெல்டா மாவட்டங்களை சேர்ந்த விவசாயிகள் ஒவ்வொருவரும் நெல் கொள்முதல் நிலையங்களின் வாசல்ல தாங்கள் கஷ்டப்பட்டு விளைவித்த நெல் மணிகளை கொட்டி வச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிற பரிதாபகரமான காட்சி இருக்கு பாருங்க. அது காண சகிக்காது. ஒவ்வொரு நெல் கொள்முதல் நிலையங்கள் வாசலிலும் பல லட்சக்கணக்கான டன் நெல்மணிகள் கொட்டி வைக்கப்பட்டிருக்கின்ற காட்சியை நீங்க டெல்டா மாவட்டத்தில் பார்க்க முடியுது. அதோட மட்டும் இல்லாம இந்த பெய்து கொண்டிருக்கின்ற இந்த பெருமழையினால சாலையில கொட்டி வைக்கப்பட்டிருக்கின்ற நெல்மணிகள் முளைத்து அதுவே பயிராகி வீணாகிற நிலைமை இருக்கு பாருங்க. அது இன்னும் நிலைமைய மோசமாகி இருக்குங்க. எந்த இடத்துலையும் இந்த நெல் கொள்முதல் நிலையங்கள் சரியா செயல்படல. டெல்டா மாவட்டங்கள் முழுக்க 6,01,3 ஏக்கர்ல விவசாய பணிகள் நடைபெற்றுச்சுங்க. அதுல 70% தான் அறுவடை செய்யப்பட்டிருக்கு. அந்த அறுவடை செய்யப்பட்ட 70%த்துல 40% தான் தமிழ்நாடு அரசால் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு. மிச்சம் 60% நெல்மணிகளும் சாலையில கொட்டப்பட்டிருக்கு. நெல் கொள்முதல் நிலையங்களிலிருந்து சரியா 2 கிலோமீட்டர் வரைக்கும் சாலையில கொட்டப்பட்ட நெல் தானியங்களின் குவியலை நீங்க யார் போனாலும் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழல்